श्री सौनकान्वय भयोनतं पूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुलप्तजनेत्रकन्तं श्री वेदान्तयुग्म वसीगणप्रवीणं श्री देगलीश गुरुवर्यमहं प्रपत्ते श्री शैलेश दयाभात्रं दीपत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिम् இன்று மார்கழி மாதத்தினுடைய 28வது நாள் திருப்பாவின் 28வது பாசுரம். சென்ற பாசுரத்தில் கண்ணனை எழுப்பி அவன் தன்னுடைய கண்களை எல்லாம் எப்படி திறக்க வேண்டும் என்று கூறி எப்படி நடக்க வேண்டும் என்று கூறி கண்ணனுக்கு பல்லாண்டு பாடி அடுத்ததாக கண்ணனுடைய பெருமைகளை கூறி கண்ணனிடம் நோன்புக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்ற பாசுரத்தில் கண்ணன் கேட்கின்றான், நீங்கள் இன்னும் நோன்பே நோக்கவில்லையே என்று கேட்க அதற்கு ஆண்டாள் தாயாரோ, நாங்கள் உனக்கு பல்லாண்டு பாடிவிட்டோம், அதுதான் எங்களுடைய நோன்பு முடிந்து விட்டது என்று தாயார் கூறினார். இந்த பாசுரத்தில் கண்ணனிடம் பலனை கேட்கின்றார். அது எப்படிப்பட்ட பலன் என்று அடுத்த பாசுரத்தில் கேட்பார். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தொன்போம் அறி ஒன்றுமில்லாத ஆயர் குலத்து நன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாய் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாரே இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தொன்போம். கண்ணன் கேட்கின்றான், உங்களுக்கு என்ன பலன் எல்லாம் இருக்கிறது? நீங்கள் கர்மயோகம் எல்லாம் கடைபிடித்தீர்களா, ஞான யோகம் எல்லாம் கடைபிடித்தீர்களா என்று கண்ணன் கேட்க அதற்கு அந்த தாயாரோ, அப்படியென்றால் எங்களுக்கு என்னன்னே தெரியாது என்று கூறினார். அதற்கு கண்ணன் சொல்லுகின்றான், நீங்கள் தினமும் என்ன செய்வீர்கள் அதை சொல்லுங்கள், அதிலிருந்து நல்ல விஷயங்களை நானே எடுத்துக்கொள்கின்றேன் என்று கண்ணன் கூறினான். அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், கறவைகள் பின் சென்று நாங்கள் இந்த கறவை மாடுகளுடைய வழியில் நாங்கள் செல்வோம். பின் சென்று காணம் சேர்ந்தொன்போம். காணம் என்றால் காடு. அந்த காடில் அமர்ந்து நாங்கள் பிரசாதப்படுவோம், நாங்கள் சாப்பிடுவோம். அதற்கு கண்ணன் கேட்கின்றான், ஓ, நீங்கள் எல்லாம் நைமசாலினம் போன்ற காடுகளுக்கு செல்வீர்களா? நான் அங்குதானே காடாகவே எழுந்தளிருக்கின்றேன் என்று. அதற்கு ஆண்டாள் தாயாரும், எங்களுக்கு எந்த காடு என்றால் அதெல்லாம் தெரியாது. இந்த மாடுகள் எந்த காடுக்கு செல்கிறதோ அதே காடுக்கு நாங்களும் சென்று விடுவோம். ஆகையால் எங்களுக்கு எந்த விதமான காடோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த மாடுகள் எங்கேயாவது புல்மேய சென்றது என்றால் நாங்களும் அதனுடைய பின்பே நாங்களும் சென்று விடுவோம். அறிவொன்றுமில்லாத ஆயர் குலத்து எங்களுக்கு எந்த அறிவுமே கிடையாது. நாங்கள் உன்னையே நாடி வந்திருக்கின்றோம். எங்களுக்கு எந்த விதமான அறிவுமே கிடையாது. அதற்கு கண்ணன் கேட்கின்றான், உங்களுக்கு என்ன விதமான அறிவும் கிடையாது, நீங்கள் எந்த விதமான புண்ணியத்தையும் செய்யவில்லை, நான் எப்படி உங்களுக்கு பலனை கொடுப்பது? நீங்கள் ஏதாவது புண்ணியத்தை தேடி சென்றீர்களா, இல்லை நீங்கள் புண்ணியத்தை செய்தீர்களா என்ற கண்ணனிடம் கண்ணன் கேட்க அதற்கு தாயார் கூறுகின்றார், நாங்கள் எல்லாம் புண்ணியம் செய்யவில்லை, நாங்கள் அந்த புண்ணியத்தை தேடி செல்லவில்லை. ஆனால் ஒரு புண்ணியம் எங்களுடைய வீட்டிற்கு வந்து எங்களுடைய பானை தயிர் அனைத்தையும் உடைத்து விட்டது. அந்த புண்ணியமே எங்களை தேடி வர இருக்க நாங்கள் ஏன் அந்த புண்ணியத்தை தேடி போக வேண்டும்? ஆனால் இப்பொழுது சென்ற நாட்களாக தான் அந்த புண்ணியம் எங்களை விட்டு பிரிந்து விட்டது. நாங்கள் அந்த புண்ணியத்தை மிகவும் கஷ்டப்பட்டு எழுப்பி அந்த புண்ணியத்தை கண்களை திறக்க வைத்து அந்த புண்ணியன் எப்படியெல்லாம் அழகாக நடக்கிறது என்று அழகாக பார்த்து அவனுக்காக நாங்கள் பல்லாண்டெல்லாம் பாடி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கின்றோம். ஆனால் அந்த புண்ணியமே எங்களிடம் உங்களுக்கு என்ன புண்ணியம் இருக்கின்றது என்று எங்களுடைய புண்ணியம் எங்களிடமே கேள்வி கேட்கின்றது. கண்ணா, உனக்கு ஒண்ணுமா புரியவில்லை? இந்த பிறவிக்கு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய புண்ணியமே நீதான். உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். இந்த பிறவில எங்களுக்கு புண்ணியம் இருக்கின்றது. எப்படிப்பட்ட புண்ணியம் என்றால் நீதான் அந்த புண்ணியம். உன்னை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்கின்றார்? நீதான். இவ்வளவு பெரிய புண்ணியம் இருக்கும் பொழுது நாங்கள் அல்பமான புண்ணியத்தை நாங்கள் தேடி செல்வோமா? உனக்கு தெரியாதா? நீ கேட்டாய் அல்லவா எந்த புண்ணியத்தை நீங்கள் தேடி சென்றீர்கள் என்று. நாங்கள் உன்னைதான் தேடி வந்திருக்கின்றோம். நீதான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய புண்ணியம், பெரிய வஸ்து அனைத்துமே நீதான். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, உனக்கு என்ன குறை இருக்கின்றது?
அழகாக இருக்கின்றாய். உனக்கு எந்த விதமான குறையுமே கிடையாது. அழகாக உன்னுடைய கல்யாண குணங்கள் அனைத்தையும் இந்த பூமியில் பிரகாசப்படும்படி அழகாக இந்த உன்னுடைய பக்தர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கின்றாய். எங்களுக்கும் கொடுக்க மாட்டாயா? நாங்களோ அதிவொன்றும் இல்லாத ஆயர்குலம், நீயோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. கோவிந்தன் என்றால் பசுக்களை காப்பவன். அந்த பசுக்கள் எல்லாம் அந்த பசுக்களுக்கு அறிவெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட பசுக்களுக்கே எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நீ அருளும் பொழுது எங்களிடம் நீ இந்த ஞானமெல்லாம் பார்க்கலாமா? இது உனக்கு தகுமா? நாங்கள் நாங்கள் எல்லாம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலம். அதுக்காகவே நீ எங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீயோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. முதல் பாசத்தில் கூறினோம் ஆசை மட்டும் போதும் என்று. நீயும் உன்னுடைய பகவத்கீதையில் கூறியிருக்கின்றாய், உன்னை வந்து அடைய வேண்டும் என்றால் ஆசை மட்டும் போதும் என்று. எங்களுக்கு ஆசை இருக்கின்றது, ஆகையால் நீ எனக்கு பலனை கொடுக்க வேண்டும். நீயோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, உனக்கு எந்த விதமான குறையுமே கிடையாது. நீ உன்னுடைய பசுக்களை எப்படி காப்பாய் என்றால் கோவிந்தன், உனக்கு திருநாமமே கோவிந்தன் என்று அர்த்தம். அதாவது பசுக்களை காப்பவன். நீ பசுக்களை எப்படி காப்பாய்? அதனிடமிருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் காப்பாய் அல்லவா? அதே போன்று எங்களுக்கும் நீ அந்த பசுக்களை எப்படி காப்பாயோ அதே போன்று எங்களை நீ காப்பாற்ற வேண்டும். உந்தன்னோடு உருவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது. உன்னால் அனைத்துமே செய்ய முடியும். மனித உருவத்தையும் சிங்கத்தலையும் ஒன்றாக சேர்த்தவன், காலையும் மாலையும் ஒன்றாக சேர்த்தாய். உயிர் உள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் ஒன்றாக சேர்த்தாய். இப்படி அனைத்தையும் உன்னால் பண்ண முடியும். ஆனால் ஒன்று மட்டும் உன்னால் இயலாது. உனக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை நீ நினைத்தாலும் முடியாது, நான் நினைத்தாலும் அதை தவிர்க்க முடியாது. அப்படி இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தையுமே செய்யக்கூடிய உன்னால் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உன்னால் பிரிக்க முடியாது. அப்படி உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினாய். உன்னை பற்றி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். வேறு எந்த விதமான சாஸ்திரங்களும் எங்களுக்கு தெரியாது. அப்படி எங்களுக்கு எந்த விதமான அறிவும் எங்களுக்கு கிடையாது. உன்னை சிறுபேர் அழைத்தினும் சீறி அருளாதே. உங்களை நான் அழகாக கூப்பிடுகின்றேன், எங்களிடம் சீறி அருளாதே. இறைவா, கண்ணா, நீ எங்களுக்கு கண்டிப்பாக பலனை கொடுக்க வேண்டும். நீ தாராய் பறையலோர் எம்பாவாய். நீ எனக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் கண்ணனிடம் பலனை வேண்டுகின்றார்கள். அடுத்த பாசுரத்திலோ அது என்ன பலன் என்று கேட்கின்றார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.